வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியாவ பொண்ணு பார்க்க சுதாகர் ஃபேமிலி வந்திருக்க. அவரோட பையனும் இனியாவ தனியா பேசிட்டு வர்றாங்க. நிதிஷ் முகத்துல சிரிப்போட வர அதை பாக்குற ஈஸ்வரி அப்பாடான்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல இனியா உட்கார்ந்துருக்க லேடிஸ் எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நிதிஷ், எழில், செலியன் 3 பேரும் கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. வேற ஒரு பக்கம் மறுபடியும் எல்லாரும் ஹால்ல வந்து உட்கார்ந்துருக்க. எதையுமே சுத்தி வளைச்சு பேசி எனக்கு பழக்கமே இல்ல. நாங்க பொண்ணு பார்க்க வந்ததே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். வரும்போதே ஜோசியர்கிட்ட ஒரு நல்ல நாள் குறிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு சண்டே, வர்ற சண்டே இல்லாம அடுத்த சண்டே நல்ல முகூர்த்த நாள். உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேனா நம்ம அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்ன சொல்றீங்க மிஸ்டர் கோபிநாத்னு சுதாகர் கேட்க, கோபிய பாக்யாவை பாக்குறாரு. உடனே கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசரம்? டைம் எடுத்து பொறுமையா கூட பண்ணலாமே அப்படின்னு பாக்யா சொல்ல சுதாகரும் நிதிஷும் பாக்குறாங்க. பாக்யா, நீ இரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. நிதிஷ் அடிக்கடி வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிட்டு இருப்பான். 2-3 மாசம் அவன் அங்க தனியா இருப்பான். அவனை அங்க தனியா அனுப்ப எங்களுக்கு சங்கடமா இருக்கு. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவன் ஒய்ஃபோட போவான்ல. நாங்களும் எங்க பையனை பத்தி கவலைப்பட தேவை இருக்காது அப்படின்னு அடுத்த பிட்ட போடுறாரு சுதாகர். அது மட்டும் இல்ல, நிதிஷ்க்கு இப்ப உடனே கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காதுன்னு எங்க ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சுதாகரோட ஒய்ஃப் சொல்ல, ஓஹோ அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. இனியா இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கா அப்படின்னு பாக்யா சொல்ல, அதனால என்ன பாத்துக்கலாங்கிறாரு சுதா. இனியா வேலை பார்க்கணும்னு நினைச்சா அவளுக்கு ஒரு டிவி சேனலே ஆரம்பிச்சு கொடுக்கற அளவுக்கு எங்களுக்கு வசதி இருக்கு. எதுக்கு வேற எங்கேயோ போய் வேலை பார்க்கணும்? வேலையெல்லாம் ஒரு விஷயமா நாம யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சுதாகர் ஒய்ஃப் சொல்ல எல்லாரும் ஆன்னு பாக்குறாங்க. நீங்க வீட்ல எதுவுமே சொல்லலையா கோபிநாத் அப்படின்னு சுதாகர் கேட்க, எங்களுக்கு உங்க ஃபேமிலிய பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் எங்க ஃபேமிலிய பிடிச்சு போச்சு, எல்லாம் ஓகே. பட் எப்படி உடனே கல்யாண விஷயத்தை ஆரம்பிச்சா? அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷனுக்கு நாங்க ரெடியா இல்லையே அப்படின்னு கோபிநாத் கொஞ்சம் தயக்கமா சொல்ல, ரெடியா இல்லைன்னா புரியல. நீங்க பணத்தை பத்தி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சுதாகர் கேட்க, இல்லங்கிறாரு கோபிநாத். பணம் தான் விஷயம்னா நீங்க கவலையே படாதீங்க. நாங்க உங்ககிட்ட எதையுமே டிமாண்ட் பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். கல்யாணத்தை நாங்களே நடத்துறோம் அப்படின்னு சுதாகர் சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சார் சார், அப்படிலாம் இல்ல. கல்யாணம்லாம் எங்களால நடத்த முடியும். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு செழியன் சொல்ல, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சுதாகர் கேட்க, இல்ல நீங்க சொல்ற இந்த டைம் ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கே, அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுமான்னு தான் யோசிக்கிறோம்னு கோபி சொல்ல, பாக்யாவும் இனியாவும் மாறி மாறி பாக்குறாங்க. இன்னும் 2 வீக்ஸ் டைம் இருக்குல்ல, தாராளமா எல்லா ஏற்பாடையும் பண்ணலாமே. நல்ல காரியத்தை நாம எப்பவுமே தள்ளி போடக்கூடாது. நாங்க எந்த ஒரு டிமாண்டும் பண்ணல. நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு சிம்பிளா கல்யாணத்தை நடத்துங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க சைடுல இருந்து நாங்க கிராண்டா ரிசப்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு சுதாகர் சொல்றாரு. எத்தனையோ இடத்துல இருந்து நிதிஷ்க்கு வரன் வந்துச்சு. ஆனா அவன் ஆசைப்பட்டாங்கிறதுனால தான் உங்க வீட்ல பொண்ணு எடுக்கலாம்னு நினைச்சோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்களே இறங்கி வந்து பேசும்போது நீங்க இப்படி யோசிக்கலாமா அப்படின்னு சந்திரிகா சொல்ல, சந்திரிகா இரு, அவங்களுக்கு டைம் வேணும்னு நினைக்கிறேன். டைம் எடுத்து யோசிக்கட்டும். யோசிச்சு அவங்க முடிவை சொல்லட்டும். சரி கிளம்பலான்னு சுதாகர் சொல்ல எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. அம்மா நாங்க கிளம்புறோம்னு ஈஸ்வரிக்கு முதல் கும்பிட போடுறவரு எல்லார்கிட்டயும் வரோம்னு சொல்லிட்டு ஒரு இட்டம் எடுத்து வைக்க 1 நிமிஷங்கிறாங்க ஈஸ்வரி. கோபி, கல்யாணம் பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. 2 வாரத்துல பண்ணினா என்ன, 2 மாசத்துல பண்ணினா என்ன அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாக்யாவும் இனியாவும் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. இல்லம்மா, கல்யாணம்லாம் ஏற்பாடுலாம் நிறைய இருக்குமா, எப்படி அப்படின்னு கோபி சொல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற ஈஸ்வரி. ரிசப்ஷன் கல்யாணம் ரெண்டையுமே நாங்களே நடத்துறோம். ஜோசியர் குடிச்சு கொடுத்த தேதியில சிறப்பா நடத்துறோம். இந்த கல்யாணத்துல எங்களுக்கு பரிபூரண சம்மதம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல புன்னகை மன்னனா பாத்துட்டு நிக்கிறாரு சுதாகர். பாக்யாவும் இனியாவும் பயங்கரமான அதிர்ச்சியில நிக்கிறாங்க. சந்தோஷமா பெரியவங்க, நீங்க உங்க வாயால சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கோபிநாத்த கும்பிட, சரிங்க வாங்கங்கிறாரு அவரு. சந்திரிகா போற போக்குல வரவங்கன்னு சொல்லிட்டு பாக்யாட்ட சொல்றாங்க. பாக்யா முன்னாடி வந்து நிக்கிற சுதாகர், வரவங்க சம்பந்தியம்மா அப்படின்னு கும்பிட பாக்யாவும் கும்பிடுறாங்க. வந்தவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு மூவர் கூட்டணி உள்ளர நுழையுது. நல்ல இடமா அடமஞ்சிருக்கு கோபி அப்படின்னு ஈஸ்வரி கோபிநாத் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவங்க பின்னாடி வர்றாரு செழியன். எவ்வளவு பெரிய ஃபேமிலி, எவ்வளவு பெரிய ஆளு, ஆனாலும் எவ்வளவு சாதாரணமா நடந்துக்கிறாரு, பொலைட்டா தான்ப்பா பேசுறாரு இல்லன்னு செழியன் கேக்குறாரு கோபி கிட்ட. எஸ் அப்படின்னு கோபியும் ஒத்துக்கிறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற வரைக்கும் நானும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருந்தேன். ஆனா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே எல்லாமே ஓகேவா இருக்க மாதிரி தான் தோணுது அப்படின்னு எழில் சொல்ல, எஸ்ங்கிறாரு கோபி. எனக்கும் மாப்பிள்ளை, அவங்க ஃபேமிலி எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு எழில் சொல்ல, மாப்பிள்ளை இனியா கிட்ட என்ன பேசினாருன்னு கேட்டேன். நல்லா தான் பேசியிருக்காருங்கிறாங்க ஜெனி. ஏமா,
நீங்க பாட்டுக்கு 2 வாரத்துல கல்யாணம் பண்ணிடலான்னு வாக்கு குடுத்துட்டீங்க. அப்படின்னு கோபி கேட்க, எல்லாம் பண்ணிக்கலாம் கோபி. ஏன் பாக்யா, மத்த நாளெல்லாம் ஆஹா ஓஹோன்னு சமைப்ப. இன்னைக்கு நீ கொஞ்சம் சுமாரா தான் சமைச்சிருந்த. அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு சொன்னதும் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன்ல என்னால சரியா சமைக்க முடியல. அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ சரியா சமைக்கலங்கிறது மட்டும் இல்ல, நீ சரியா பேசவும் இல்ல. அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பேசாதத கூட விடுங்க. பிசினஸ் விஷயமா உன்னை மீட் பண்ணதா சொன்னாரே, ஆனா நீ அத பத்தி எங்க யார்கிட்டயுமே ஒண்ணுமே சொல்லலையே பாக்யா. அப்படின்னு கோபி கேக்குறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு மட்டும் சொன்னீங்க. ஆனா இன்னார் தான் வர்றாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அப்படின்னு பாக்யா பதில் சொல்ல, என்ன பிசினஸ் விஷயமா மீட் பண்ணியிருந்தீங்கம்மா? அப்படின்னு எழில் கேட்க, என்னோட ரெஸ்டாரண்ட்ட கேட்டு ஒருத்தர் வந்திருந்தாருன்னு சொன்னேன்ல. அப்படின்னு பாக்யா ஆரம்பிக்க, ஆமாங்கிறாரு எழில். அது வேற யாரும் இல்ல, மாப்பிள்ளையோட அப்பா தான். அப்படின்னு பாக்யா சொல்ல, வாட்? ஓ ரெஸ்டாரண்ட்ட விலைக்கு கேட்டாரா? அப்படின்னு கோபி கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாரு. ஆமா, ஆளுங்களை அனுப்பி என்னோட ரெஸ்டாரண்ட்ட விலைக்கு கேட்டாரு. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொன்னாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் வீட்டுக்கே வந்து கேட்டுட்டு போனாரு. அப்படின்னு பாக்யா சொல்ல, எழில், ஈஸ்வரி, கோபி எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. நீ வீட்டுக்கு ஆளுங்க வந்துட்டு போன விஷயத்தெல்லாம் சொல்லவே இல்லையே பாக்யா. அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் சொல்லல. அது உங்களுக்கு ஒரு விஷயமா தெரியுதா? நான் ரெஸ்டாரண்ட்ட விக்கிறதா இருந்தா அவர் விலைக்கு கேக்குறது நியாயம். ஆனா எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லாம இருக்கிறப்போ ரெஸ்டாரண்ட்ட விக்க சொல்லி அவர் என்னைய ஃபோர்ஸ் பண்ணாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவரு கோவிச்சுக்கிட்டு இங்க இருந்து போனாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ரெஸ்டாரண்ட்ட கேட்டவரு இனியாவ பொண்ணு கேட்டு வந்தது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு ஏதோ இது சரியா படல. அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபியும் அதிர்ச்சியோடவே நின்னுட்டு இருக்காரு. ஏய் என்னடா இவ, இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லையேன்னு நினைச்சேன். என்னம்மா ஆரம்பிச்சிட்டியா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, உங்களுக்கு யாருக்குமே இது தப்பா தோணலையா? அப்படின்னு எழில் சொல்றாரு. அவரு வந்ததுமே, ஓ இது உங்க வீடான்னு ஆச்சரியமால்ல கேட்டாரு. அவருக்கு இங்க வந்தது கூட ஞாபகம் இல்ல. அப்படின்னு சுதாகருக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க ஈஸ்வரி. அப்படியுமா ஒருத்தர் மறப்பாங்க? ரெஸ்டாரண்ட்ட கேட்டு வந்தவரு குடுக்க மாட்டேன்னு சொன்னதும் கோவிச்சுட்டு போனவரு பொண்ணு பார்க்க வந்தது உங்களுக்கு வித்தியாசமாவே தெரியலையா? நீங்க எல்லாரும் அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்ச மாதிரி அவரும் நம்ம குடும்பத்தை பத்தி விசாரிச்சிருப்பாருல்ல. அப்ப என் பொண்ணுதான் இனியான்னு அவருக்கு தெரியாதா? அப்படின்னு பாக்யா கேட்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக அவரோட பையனுக்கு இனியாவ பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா அவங்க இருக்க வசதிக்கு நாம ஒண்ணுமே இல்லையே பாக்யா. அப்படின்னு கோபி கொஞ்சம் புரியாம கேட்டுட்டு இருக்காரு. பாக்யா, நீ எதையாவது யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடாத. அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கப்ப அமிர்தாவும் இனியாவும் வர்றாங்க. பொண்ணு பார்க்க வர்றதுக்கு மட்டும்தான் நான் ஓகே சொன்னேன். கல்யாணத்துக்கு இல்லன்னு பட்டுன்னு பதில் சொல்றாங்க இனியா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாண்டாடி. அப்படின்னு இனியா சொல்ல, ஏன்னு கோபியும் மத்த எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஏன் மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்த்தப்ப உனக்கு பிடிக்கலையா? அப்படின்னு விஜயா கேட்க, அப்படிலாம் இல்லங்கிறாங்க இனியா. இனியாமா, ஏன்டா ஏன் வேணான்னு சொல்ற? அப்படின்னு கோபி கேட்க, எனக்கு கில்ட்டியா இருக்கு டாடி. அப்படின்னு இனியா சொல்ல, கில்ட்டியா? அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு கோபி. நான் ஆகாஷ் கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். இப்ப வரைக்கும் பேசாம தான் இருக்கேன். அதுக்காக நான் ஆகாஷ மறந்துட்டேன்னு இல்ல டாடி. அப்படின்னு இனியா சொல்ல, ஈஸ்வரியும் கோபியும் பயங்கரமா அதிர்ச்சி அடையறாங்க. ஆகாஷ் என்னைக்காவது கலெக்டர் ஆவான். அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்குவீங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப இப்படி திடீர்னு ஒரு பணக்கார மாப்பிளைய கூட்டிட்டு வந்து அவனை கல்யாணம் பண்ண சொல்றீங்க. அத பண்றதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்காது. ஆகாஷ் பாவங்கிறாங்க இனியா. ஈஸ்வரி பயங்கர வெறியாயி ஏன்னு கத்துறாங்க. பாத்தீங்களாப்பா, எவ்ளோ பெரிய இடத்துல இருந்து இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். ஆனா இவளுக்கு அந்த ஆகாஷ தான் கல்யாணம் பண்ணணுமா? அப்படின்னு செடியன்னு சொல்ல, செடியா நீ கொஞ்சம் அமைதியாயிரு. அப்படின்னு கோபி சொல்றாரு. ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இன்னுமா நீ அவனை நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் பாக்யா, உன் மகளுக்காக தான் நீ புதுசா ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு வந்தியா? புள்ளைங்க புத்திக்கிட்டு போயிருந்தா அவங்களுக்கு சொல்லி திருத்தணும். கூட சேர்ந்து ஆடக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி. அத்தை அப்படின்னு பாக்யாவும் கத்த, இரு யாரும் பேசக்கூடாது. கோபி, இதுக்குதான் 2 வாரத்துல கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதம்னு சொன்னேன். நாளைக்கே கல்யாணம்னாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு ஏதோ அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி சொல்றாங்க. நீ உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு வந்த. எப்படிடா உன் வாழ்க்கைய சரி பண்றது நாங்க யோசிச்சிட்டு இருந்தோம். கடவுளா பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய நம்ம கிட்ட காட்டியிருக்காரு. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் தலைகீழா நின்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். யாராவது என் வார்த்தையை மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் உசுரோடவே இருக்க மாட்டேன்.
சொல்லிட்டேன்னு ஈஸ்வரி மிரட்ட இனியா பயந்து போய் பாக்குறாங்க. அம்மா அப்படின்னு கோபியும், பாட்டி அப்படின்னு எழிலும் கூப்பிடுறாங்க. இருங்கம்மா, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்க. இனியா அழறாங்க. இனியா அழாதன்னு ஜெனி ஆறுதல் படுத்திட்டு இருக்க. கோபி மக கிட்ட வந்து, இனியா சரி வா எங்கூட வா. செழியா நீ எங்கூட வா. அம்மா நான் பேசிக்கிறேம்மா, வாடா செல்லம் வா அப்படிங்கிற கோபி மகளையும் செழியனையும் கூட்டிட்டு வெளியே போறாரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த செல்வி பையனுக்கு இனியாவ கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல இருந்தா அத குழி தோண்டி புதைச்சிடு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஈஸ்வரி அவங்க ரூமுக்குள்ள போயிட ஐயோன்னு சலிச்சிட்டு நிக்கிறாங்க பாக்யா. இனியாவையும் செழியனையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற கோபி இனியா பக்கத்துல வந்து உட்காந்து, ஏம்மா இனியா, ஃபர்ஸ்ட் நீ நிறைய படிக்கணும், மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு சொன்ன. அப்புறம் வேலைக்கு போகணும்னு சொன்ன. இப்ப என்னடான்னா எப்ப இருந்தாலும் கல்யாணம் பண்ணா ஆகாஷ் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ற. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னு கோபி கேக்குறாரு. அவனை கல்யாணம் பண்ணுங்கிற ஐடியால தான் அவங்க வீட்டுக்காரங்கள வர சொன்னியா அப்படின்னு செடியன் கேட்க, நீதானே அவங்க வந்து பாக்கட்டும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல சொன்ன அப்படின்னு இனியா பளிச்சுன்னு கேட்க அதிர்ச்சியாகி பாக்குறாங்க ரெண்டு பேரும். இதோ பாரு இனியா, நீ ஆகாஷ மனசுல வச்சுட்டு இதெல்லாம் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு செடியன் சொல்ல, சரி எல்லாத்தையும் விட்டுரு, உண்மையிலேயே அந்த பையன் கலெக்டர் ஆவான்னு நீ நம்புறியா அப்படின்னு கோபி கேட்க, கண்டிப்பா ஆவான் டாடி அப்படின்னு இனியா யோசிக்காம சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம்டா செல்லம். எவ்ளோ பணம் இருந்து எவ்ளோ கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கிறவங்களாலேயே அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியல அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. கலெக்டர் ஆகணுங்கிறது ஆகாஷோட ட்ரீம். பணம் இல்லைன்னாலும் கோச்சிங் இல்லைன்னாலும் அவன் கண்டிப்பா கலெக்டர் ஆவான் அப்படின்னு இனியா உறுதியா சொல்ல கோபி அதிர்ச்சியா பாக்குறாரு. இங்க பாரு, தேவையில்லாம நீ ஏதேதோன்னு செழியன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே செழியா அப்படின்னு கோபியும், அண்ணா அப்படின்னு இனியாவும் தடுத்து நிறுத்துறாங்க. இரு நான் பேசிக்கிறேங்கிற கோபி, சரி நீ சொல்ற மாதிரியே அந்த ஆகாஷ் கலெக்டர் ஆயிடுறானே வச்சுக்கோ. அவன் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் நீ வாழ்ந்த அந்த சொகுசான வாழ்க்கை, உன்னோட லைஃப் ஸ்டைல் அந்த பையனால கொடுக்க முடியுமா அப்படின்னு கோபி கேட்க இனியா அமைதியா இருக்காங்க. எப்படி கொடுக்க முடியும்? அவனுக்கு அவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அவனோட தம்பி தங்கச்சிய படிக்க வைக்கணும், அவன் குடும்பத்தை பாத்துக்கணும். அதுக்கு இடையில எப்படி இவ ஆசைப்படுற லைஃப் ஸ்டைல் அவனால கொடுக்க முடியும்னு சொல்றீங்க அப்படின்னு செடியன் கேட்க இனியா யோசனையா பாக்குறாங்க. முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோடா, இந்த லவ், காதல் இதுக்கெல்லாம் நாங்க எதிரி இல்ல. ஏன் உன் அண்ணனுக்கு நடந்தது லவ் மேரேஜ், எழிலுக்கு நடந்ததும் லவ் மேரேஜ் தான். ஆனா அந்த காதலை நம்ம வீட்ல சொல்லும்போது அவங்க எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க, செட்டில்டா இருந்தாங்க, படிப்பை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில இருந்தாங்க. ஆனா உனக்கு அந்த ஆகாஷ பிடிச்சப்போ நீ காலேஜ்ல இருந்த, படிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. டாடி ஏன் டாடின்னு இனியா ஏதோ சொல்ல வர்றாங்க. இரு இரு நான் முடிச்சிடுறேன். அந்த பையனும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தான். இதோ பாரு, இந்த வயசுல வர்றதெல்லாம் காதலே இல்ல, இதெல்லாம் ஜஸ்ட் ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் அவ்வளவுதான் அப்படின்னு கோபி சொல்ல, எனக்கு ஆகாஷ் மேல இருக்கிறது இன்ஃபாக்சுவேஷன் இல்ல அப்படின்னு இனியா உறுதியா பளீர்னு சொல்ல, செழியன் கோபி ரெண்டு பேருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல நான் அவன் கூட பேசாம இருக்கேன், இதுவே இன்ஃபாக்சுவேஷனா இருந்தா இந்நேரம் போயிருக்கணும்ல அப்படின்னு இனியா சொல்ல டென்ஷன் ஆகுற கோபி, இல்ல உன் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, உனக்கு மனசாட்சி உறுத்துது, நீ கில்ட்டியா ஃபீல் பண்ற, அவன்கிட்ட லவ் பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டோமே, அதனால சோ வாழ்ந்தே ஆகணும், ஒருவேளை நாம அவன் கூட வாழலன்னா அந்த பையன் உன்னை பத்தி தப்பா நினைப்பானேன்னு உனக்கு கில்ட்டி ஃபீலிங், மனசு குத்துது, அந்த பயத்துல தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோபி சொல்ல, அதெல்லாம் இல்ல டாடி அப்படின்னு இனிய ஆரம்பிக்க, இல்லம்மா எனக்கு இஷ்டமும் இல்ல, தெம்போ இல்ல, நீ நிறைய படிச்சவ, அறிவாளி, உனக்கு எது நல்லதுன்னு நீயே யோசிச்சு முடிவு பண்ணிக்க. ஓகே அப்படின்னு கோபி எழுந்து செழியன் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாரு. அவராலேயே முடியல பாவம். இங்க பாரு இனியா, அப்பா எத்தனையோ இஷ்யூஸ் இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அப்ப கூட அவர் இவ்ளோ டென்ஷனாலாம் இருந்ததே இல்ல. பட் இப்ப பாத்தியா அவர, எவ்ளோ டென்ஷனா இருக்காரு. எல்லாம் உன்னாலதான் இனியா, அவரை பத்தி கொஞ்சம் யோசி இனியா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த மனுஷன் கொஞ்சமாவது நிம்மதியா இருப்பாரு, இல்ல திரும்ப திரும்ப இவருக்கு உடம்பு சரியில்லாம போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு செழியனும் ரொம்பவே சலிப்பா சொல்றாரு. இனியா அப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க. பாக்யா ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்கா மளிகை சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்றாங்க. பாக்யா கிட்ட எந்த அசைவும் இல்ல. அக்கா அக்கா என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்க. ராஜி, அதான் அக்கா ஏதோ சிந்தனையில இருக்குல்ல, அப்புறமா கேட்டுக்க, போ போய் வேலையை பாரு அப்படின்னு ராஜியை அனுப்பிட்டு செல்வி அந்த இடத்துல நிக்கிறாங்க. அவங்க பாக்யா அப்படியே சில மாதிரி உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஒரு கப் காஃபியை கொண்டு வந்து வச்சுட்டு அக்கான்னு தோல்ல தட்ட, அப்படின்னு பாக்யா திரும்ப, என்னக்கா ரொம்ப தீவிரமா யோசிச்சிட்டு இருக்க,
காஃபி எடுத்து குடிக்காங்கறாங்க செல்வி. நானும் நீ மத்தியானம் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? எதுவும் பிரச்சனையாக்கா? வீட்ல எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு செல்வி கேட்க, வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல செல்வி. எல்லாருமா சேர்ந்து இனியாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல செல்விக்கு அதிர்ச்சியா இருக்கு. பொண்ணு பார்க்க வரதா தான் சொன்னாங்க. இனியாவும் அதுக்கு மட்டும் தான் ஓகே சொன்னா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, பேசுனாங்க. கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, மாப்பிள்ளை பெரிய இடமாக்கா? அப்படின்னு செல்வி தயக்கமா கேட்க, ரொம்ப பெரிய இடம்தான். உனக்கு கூட தெரிஞ்ச இடம்தான் அப்படின்னு பாக்யா சொல்ல, எனக்கு தெரிஞ்ச இடமா? அப்படின்னு செல்வி ஆச்சரியமா கேட்க, நம்ம ரெஸ்டாரண்ட்ட ஒருத்தர் வந்து விலைக்கு கேட்டாருல, அவரு பையனை தான் இனியாவுக்கு நிச்சயம் பண்ணிருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, எப்படிக்காங்கறாங்க செல்வி. அவரு பையன் இனியாவ டிவில பார்த்தானா, புடிச்சிருக்குன்னு சொன்னானா. அவரு இனியா அப்பா கிட்ட பேசி இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடே இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, மாப்பிள்ளை என்னக்கா பண்றாருங்கறாங்க செல்வி. அவங்க அப்பா நிறைய பிசினஸ் பண்றாருல, அதத்தான் மாப்பிள்ளையும் கவனிச்சுக்கிறாராம் அப்படின்னு பாக்யா கொஞ்சம் சலிப்பா சொல்ல, அன்னைக்கே அமிர்தா சொன்னுச்சு அவங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம்னு. அவ்வளோ பெரிய குடும்பத்துல இருந்து இனியா பாப்பாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னா நல்ல விஷயம் தானேக்கா. நீ ஏன்க்கா உடன்பாடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு செல்வி கேட்க, இனியாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ற எண்ணமே எனக்கு இல்ல செல்வி. அவ படிக்கணும்னு தானே நான் நினைக்கிறேன். அவளும் அதத்தான் நினைக்கிறா. அது மட்டும் இல்ல, முதல்ல ரெஸ்டாரண்ட்ட கேக்குறவரு அப்புறம் இனியாவ வந்து பொண்ணு கேக்குறாருன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, அவரு ரெஸ்டாரண்ட் கேட்டு வந்ததுக்கும் இனியாவ கேட்டு வந்ததுக்கும் சம்மதம் இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு செல்வி கேட்க, ஆமா செல்வி, இனியா கல்யாணத்தை காரணமா வச்சு ரெஸ்டாரண்ட் அவரை அபகரிக்க பாக்குறாரோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ வீட்ல பேசுனியாக்கா? வீட்ல இருக்கவங்க என்ன சொன்னாங்கங்கறாங்க செல்வி. அவ்வளோ பெரிய ஆளு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பாரான்னு கேக்குறாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, நியாயம் தானேக்கா. அவர்கிட்ட இருக்க பண வசதிக்கு அவர் நினைச்சா இதை விட பெரிய ரெஸ்டாரண்டே வாங்கலாம்ல அப்படின்னு செல்வி கேட்க, வாங்கலாம் தான் அப்படின்னு பாக்யாவும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்னக்கா, எதையும் போட்டு குழப்பிக்கிடாதக்கா. நல்ல வரனா இருந்து இனியாவுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா. பாவம் இனியா பாப்பாவாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு செல்வி சொல்ல, பாக்யா திடுக்குன்னு பாக்குறாங்க. காஃபி எடுத்து குடிக்கா அப்படிங்கிற செல்வி அங்கிருந்து போயிட அப்படியே உட்கார்ந்துருக்காங்க பாக்யா. கொஞ்ச தூரம் தள்ளி வந்து நிக்கிற செல்வி பாக்யாவே பார்த்துட்டு நிக்கிறாங்க. பாக்யாவோட மனசுக்குள்ள நல்ல வரனா இருந்து இனியா பாப்பாவுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற செல்வியோட வேர்டு வந்துட்டு போக யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க பாக்யா. போற போக்குல பாக்யாவும் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தான் தெரியுது. ஆனா இனியா உறுதியா நிக்கிறாங்களா? இந்த கல்யாணம் நடக்குமான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.